Hello friends, welcome to Ramy's vlog. எங்கடா பொட்டி எல்லாம் கட்டிட்டு எங்க கிளம்புறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நாங்க வந்து ஒரு நாள் சிங்கப்பூர்ல இருக்கிற லக்ஸரி ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு தான் ஒரு நாள் ஒன் டே ஸ்டேகேஷன் மாதிரி நாங்க போக போறோம். இங்க இருக்கிற சிங்கப்பூர்ல இருக்கிற லக்ஸரி ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நாங்க காலையில ஒரு 10 o'clock வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கிறது சென்தோஷா இருக்கிற ஒரு வந்து சிங்கப்பூர் சென்தோசா கோவ் அப்படின்ற ஒரு லக்ஸரி ஹோட்டலில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் டபிள்யூ சென்தோசா கோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹோட்டலோட லாபியே வந்து நல்லா இருந்தது. அதுவும் இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தது என்னென்னா லிஃப்ட்டில் வந்து ஒரு சோஃபா மாதிரி வச்சுருந்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு 1 ஃப்ளோருக்கு தான் அந்த லிஃப்ட் வந்து போயிட்டு வரும். நாங்கள் ஹோட்டல் லாபி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமோட செக்கிங்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தார். ஹோட்டல் லாபி வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் போய் உட்கார்ந்தோடனே எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்தாங்க. இந்த ராஸ்பெரி அண்ட் ஆரஞ்சு இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த பாப்கார்ன், இந்த கேமரைஸ்ட் ரெட் கலரில் இருக்கிற பாப்கார்ன் இதுவும் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதையும் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம். ஸோ எங்கள் ரூம்லேருந்து பார்க்குற வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா. ஸோ அதில் இருக்கிறது தான் இந்த ஹோட்டல். ரூமில் வந்து 2 ரூம் செப்பரேட்டு, 2 பெட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. செப்பரேட் பெட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்ல வந்து ஸ்பேஷியஸான ஒரு ரூமு, நல்ல பெரிய ஒரு லென்த்தாக இருக்கிற ஒரு மிரர், ஒரு டேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த டிவிக்கு வந்து ஓல்டாக இருக்க இந்த சிடி பிளேயர், டிவிடி பிளேயர் அந்த மாதிரி பிளேயர்லாம் இருந்தது. நம்ம வந்து ஹோட்டலில் வந்து புது படம்லாம் வந்து சிடி வாங்கி போட்டு போடுற மாதிரி இருந்தது. என்னடா 5 ஸ்டார் ஹோட்டலில் இந்த மாதிரி வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நிறைய கபோர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து இது வந்து நார்மலாக காஃபி ஸ்டேஷன். இது வந்து காஃபி ஸ்டேஷன்னு சொல்ல முடியாது. நிறைய வந்து ட்ரிங்க்ஸு இந்த பார்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நிறைய வந்து டைப்பில் வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து இந்த கேப்சூல்ஸ், காஃபி ஃப்ளேவரோட கேப்சூல்ஸ், அந்த காஃபி மிஷின், அப்புறம் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய இதுவும் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து ஸ்நாக்ஸ் பாக்கெட்டு. நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இது வந்து ஃப்ரீயாக தான் நினச்சோம். ஆனால் வந்து ஃப்ரீ கிடையாது. இது எல்லாத்துக்குமே வந்து டபுள் த ப்ரைஸ், நார்மல் ப்ரைஸை விட டபுள் ப்ரைஸ் தான் போட்டு அந்த லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் லிஸ்ட் வந்து அந்த மேலே வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாப் செல்ஃபில் வந்து வச்சுருந்தாங்க. அதை பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து காஸ்ட்லி, எல்லாமே வந்து ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு. அந்த கபோர்டு நார்மலாக ட்ரெஸ் ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு, அப்புறம் லாண்ட்ரி பேக், அப்புறம் அயன் பாக்ஸ், இதெல்லாம் நார்மலாக எல்லா ஹோட்டல்லையும் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம், அப்புறம் லாக்கர், சேஃப்டி லாக்கர் இதெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து தேடினேன். அதுக்கான வந்து ஃப்ரிட்ஜை வந்து பார்க்கல. சரி, அப்புறம் வந்து தேடிக்கலான்னு இப்போ வந்து பாத்ரூம் டூர் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பெரிய ஒரு இது இருந்தது, ஒரு ஜக்குசி மாதிரி ஒரு பாத் டப் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் இங்கே கொடுக்குற இந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்கிறது, நம்ம வந்து காட்டன் பேட், அப்புறம் வந்து சானிட்டரி பேக், அதை தவிர, ஏன்னா இது வந்து எல்லா ஹோட்டல்லையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு சூயிங் கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஏதாவது இதாகினா நமக்கு தைக்கிறதுக்கு ஊசி, நூல், அதெல்லாம் ஒரு கிட் அழகாக இருந்தது. இங்கே வந்து ட்ரை ஏரியா, அப்புறம் வந்து வெட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து பார்ட்டிஷன் பண்ணி பிரித்து வச்சுருந்தாங்க.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு. நார்மலாக வந்து மற்ற ஹோட்டலில் ஃப்ரிட்ஜில் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது, நாம தான் வாங்கி வைக்கணும். இங்கே வந்து அவங்களே வாங்கி வச்சுருந்தாங்க, ஆனால் அதுக்கான ரேட்டும் வந்து போட்டிருந்தாங்க. நார்மலாக பெக்ஸ்பி, கோக், இந்த பீர், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட ரூம். ஸோ நாங்கள் ரூம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஓகே நம்ம வெளியே போகலாம், ஏன்னா வந்து நாங்கள் என்ன லஞ்சை வந்து முடிக்கல. ஸோ லஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் வெளியே போயிட்டுருக்கோம். இது வந்து அந்த ஹோட்டலுக்கு வெளியே வந்து இருக்கிற அந்த இது நல்லா வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒரு பஸ்ஸு மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இங்கேயும் சென்டோசாக்குள்ளேயும் போய்க்கலாம். நாங்கள் வந்து சென்டோசாக்குள்ளே தான் போகணும், ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கே உள்ளே போகும்போது இந்த மாதிரி வந்து மயில்கள்லாம் பார்த்தோம். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். சாரி, வெஜிடேரியனில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு மீல் பாக்ஸ், ஒரு பென்டோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓரளவு ஓகேவான டேஸ்ட்டில் இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சு ஒரு ஹோட்டலில். ஸோ தூங்கிட்டு அப்புறம் வந்து இப்போ ஒரு 7 மணி இருக்கும். 7 மணி வாக்கில் வந்து ஓகே சுற்றி என்ன இருக்குது, என்ன மாதிரியான கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க தான் போனோம். ஃபுல்லாகவே ப்ரைவேட் ஆச்சு. ப்ரைவேட் யாட்டா காலையில் பார்க்கலாம். இது வந்து எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யாட். ஸோ அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேலே வந்து இந்த மாதிரி யாட் வந்து நிறைய வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு யாட் வந்து நான் சிங்கப்பூரில் பார்க்குறேன். அது இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. டே டைமில் என்னால் கவர் பண்ண முடியல. நாங்கள் வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு டர்க்கிஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தோம். மைகான் அப்படின்ற சொல்கிற ஒரு டர்க்கிஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தோம். ஃபுட்டு வந்து ஓகேவாக இருந்தது. நான் வந்து பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பாஸ்தா வந்து மக்ரூனி வந்து மேக் அண்ட் சீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நார்மலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது வந்து சிக்கன் வந்து ஹர்பலே குக் பண்ணி அந்த ரோஸ்ட் பண்ண சிக்கன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா லேம்ப் வாங்கிட்டாங்க. ஸோ வந்து டேஸ்ட் வந்து அந்த டர்க்கிஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃப்ளேவர், ஆனால் வந்து உப்பு காரம் எதுவுமே கிடையாது. ஸோ ஓகே, அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ப்ளே கிரவுண்டில் பசங்களை வந்து விளையாட விட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நாங்கள் செக் அவுட் பண்ணோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பக்கத்துலேயே வாங்கினோம். இந்த பேன்கேக்கோட ரேட் வந்து $40. நார்மலான பேன்கேக் கிடையாது, நல்ல இந்த ஆல்மண்ட் ஃப்ளோர் மேலே வந்து ராஸ்பெரி சாஸ் இந்த மாதிரி நிறைய போட்டு ஒரு கொடுத்துருந்தாங்க. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போகணும்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு கூப்பிட்டு ஸோ இங்கே இது செஸ் கேம் விளையாடுற மாதிரி நாமளே வந்து நின்று நகர்த்துற மாதிரியான செஸ் கேம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு செக் அவுட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. ஸோ ஓகே குளிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா டக்குன்னு பார்த்திங்கன்னா மழை வந்துச்சு. ஸோ வந்து மழை வந்து நல்ல ஹெவியான ரெயின் தான். ஸோ மழை வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நாம் வந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ ஏன்னா 12 o'clock வந்து செக் அவுட் பண்ணுற டைமு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி ரெடி ஆகிட்டே இருந்தோம். ரெடி ஆகிட்டு கீழே இறங்குறது கரெக்டாக வந்து மழை வந்து நின்றுச்சு.
இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய வந்து பிளேசஸ் இருந்தது. ஸோ அங்கே எல்லாம் நின்றுட்டு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அதை வேணால் நான் வீடியோவோட பின்னாடி வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நிறைய வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சூப்பரான இடம் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா சென்டோசாக்கு தான் வந்தோம். சரி ஏதாவது ஒரு இதுக்கு போகலாம், ஆக்டிவிட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து இங்கே போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த அட்வென்ச்சர் ரைட் வந்து போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனோம். ஆனால் இது வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தே கிடையாது. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து உங்களுக்கு நம்ம இந்த அட்வென்ச்சர் ரைட் 4D அட்வென்ச்சர் ரைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ an hourக்காவது அவங்க காட்டுவாங்க. ஆனால் நமக்கு கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒரு 10 to 15 minutes தான் வந்து இவங்க வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஃபீல் வந்து இல்லை. நான் வந்து ஊரில் வந்து போனேன், கொடைக்கானலில் தான் ஃபஸ்ட் டைம் போனேன். அங்கே வந்து சூப்பராக இருந்தது. இந்த சேரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடுற மாதிரி ஸ்லைட் பண்ணுற மாதிரி நிறைய ஃபீல் இருந்தது. ஆனால் இங்கே அந்த அளவுக்கு ஃபீல் கிடைக்கல, கொடுக்குற காசுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு நார்மல் ரொட்டீனுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஒரு நாள் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபேமிலியோட 1 day ஸ்டேகேஷன் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.